சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தல மட்டும் நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு சித்திரா 1 தமிழ் வருட பிறப்பு. உங்களுக்கு தமிழ் வருட பிறப்பு தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், மெய்ஞானம், ஓங்கு புகழ் பெற்று வாழணும்னு நான் சாயப்பாட்ட வேண்டிக்கிறேன். எங்களுக்கு இந்த வருஷம் நான் சாமி கும்பிடலை. நீங்கள் எல்லாருமே நேற்றுக்கு நான் சொல்லியிருக்க வேண்டியது இன்றைக்கி சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருட பிறப்புக்கு முன்னத்த நாள், அதாவது சித்திரை வருஷ பிறப்பு, சித்திரை பிறக்குதில்ல, அதுக்கு முன்னத்த நாள் நைட்டு சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில், அது என்றைக்குமே ஒரே டைம் தான் யூஸ் பண்ணணும். அந்த தாம்பாளத்தட்டில் எல்லாமே மங்களகரமான பழங்கள்லாம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டம்ளர்லேயோ இல்லைன்னா இந்த மண்பானையில் சின்ன ஒரு, இப்போது இந்த கார்த்திகை தீபத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அது மாதிரி ரவுண்டாக இருக்கும் பாருங்க, தட்டு மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த இதில் இப்போல்லாம் வச்சுக்கலாம். முதல்ல எங்கள் அத்தை டம்ளரில் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த அஞ்செண்ணம் வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா அரிசி, பருப்பு, உப்பு, சர்க்கரை, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இந்த வாசனை பொருட்கள் இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி ஒரு 5 எண்ணம். மெயினாக அரிசி, பருப்பு, உப்பு, ஜீனி எங்கள் அத்தை வைப்பாங்க. இந்த உப்பு பேக்கெட்டும் மஞ்சத்தூள் பேக்கெட்டாக வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? இது மாதிரியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் சில்லறை காசோ இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ரூபா நோட்டு புதுசாக இருந்தால் அதை வச்சுக்கணும். அப்புறம் பூ வச்சுக்கணும், வெத்தலை பாக்கு வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஏதாவது காயின் இருந்துச்சு, கோல்டு காயின் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா காசு கூட வச்சுக்கலாம். ஒரு கண்ணாடி வச்சுக்கணும். காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் அதில் தான் கண் விழிக்கணும். இதுதான் வருஷம் நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இது வருஷம் முழுக்க நம்ம கூட இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் நிறைஞ்சிருக்கணும்னு சாயப்பாட்டை நான் மனமாற பிரார்த்திக்கிறேன். உங்களோட சமையல் ரூமும் பூஜை அறையும் உங்களோட பீரோவில் என்னென்னமோ இருக்கணுமோ எல்லாமே நிறைஞ்சிருக்கணும்னு சாயப்பாட்டை பிரார்த்திக்கிறேன். அதுக்கு உண்டான வழிகளை எல்லாம் அவர் அமைச்சு தருவார். யார் யாருக்கு வருமானம் வேணுமோ வருமானத்தை பெருக்கி தருவார், ஆரோக்கியம் வேணுமோ ஆரோக்கியத்தை உண்டாக்கி தருவார், பொண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணுமோ அதை உண்டாக்கி தருவார், குழந்தை வேணுமோ குழந்தை பாக்கியம் தருவார், எல்லாத்தையும் அவர் சீரும் சிறப்புமாக செஞ்சு தருவார். சரி, அதனால் நீங்கள் எந்த ஒரு விதமான மன உளைச்சலுக்கும் ஆளாமல் நம்ம வாழ்க்கையை ரசித்து வாழலாம். சரிங்களா? இப்போதெல்லாம் பெரும்பாலானோர் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பதற்றமாகி மூளையில் அமர்ந்து அதிகமாக சிந்திக்க தொடங்கி விடுகிறார்கள். சிலர் தங்கள் எதிர்காலம், பணி, பொருளாதாரம் என நினைத்து மன அழுத்தத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள். அதிகமாக எதையும் யோசிக்காதீங்க. உங்கள் பதற்றத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் காரணத்தை கண்டுபிடிக்க யோசித்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் உங்கள் நினைவுக்கு வரும். வேலை செய்பவர்களுக்கு வேலையே நினைத்து பதற்றம், பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தைகளின் படிப்பை நினைத்து கவலை, மேல் படிப்பு படிப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனை, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லலாம். எனவே எந்த விஷயத்திற்கும் பதற்றம் அடையாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். மகிழ்ச்சியாக இருங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது சற்று கடினம்தான், ஆனால் அது முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. உங்கள் சுற்றுப்புறத்தை அமைதியாகவும் சாந்தமாகவும் வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். மகிழ்ச்சியாக இருப்பது பல பிரச்சனைகளை சரி செய்யும். சண்டையை தவிர்த்து விடுங்கள். சண்டை போடும்போது மன அழுத்தம் அதிகமாகிறது. அதனால் சண்டை வருவதற்கான ஒவ்வொரு காரணத்தையும் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை சண்டை வந்துவிட்டால் அந்த நேரத்திலும் நிதானமாக சிந்திக்க செயல்பட முயற்சி செய்யுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். பலரும் காலையில் எழுந்த உடனே முதலில் உடற்பயிற்சி செய்ய விரும்புகிறார்கள். இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் மனம் அழுத்தத்தை விரட்டுவதுதான். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உட்பட பல ஆராய்ச்சிகளில் தினமும் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நம் உடலையும் மனதையும் முற்றிலும் அமைதியாக வைத்திருக்க முடியும் என்பது தெரிய வந்துள்ளது.
பிடித்ததை செய்யுங்கள். சில நேரங்களில் நாம் சில வேலைகளை செய்த பிறகு நன்றாக உணர்வோம். அத்தகைய சூழ்நிலையில் மனதை நன்கு உணர வைக்கும் வேலைகளை நீங்கள் அடிக்கடி செய்யுங்கள். விருப்பமுள்ள பாடல்களை கேளுங்கள் என மனத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் செயல்களில் ஈடுபடுங்கள். அடுத்தது என்ன நடக்கும் என்பதை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு நிகழ்காலத்தில் நடப்பதை ரசித்து அனுபவித்து வாழத் தொடங்குங்கள். சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு சாயப்பா அதே தான் சொல்கிறாரு. பல இதில் வகைகளில் சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, நம்மளுக்கு என்னென்னலாம் சொல்கிறாருன்னா, ஆர்டிக்கல் மூலியமா தெம்பு கொடுக்குறாரு, இமேஜ் மூலிமா தெம்பு கொடுக்குறாரு, எல்லாத்து மூலியமா அவர் நம்மளுக்கு தெம்பு கொடுக்குறாரு. நம்மளுக்கு நம்ம அதை படிக்கும்போது கரெக்டாக இருக்கணும். திரும்பியும் மன உளைச்சலுக்கு ஆளாயிரும். சரிங்களா? வாழ்க்கை உங்களை எதிர்பாராத சூழ்நிலைக்கு கொண்டு வர முடியும். நீங்கள் எவ்வளவு தயாராக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் திட்டமிட்டபடி வேலை செய்யாது. எதிர்பாராத நேரங்கள் உங்கள் நேர்மை மற்றும் பொறுமையை சோதிக்க முடியும். இதுவரை நடக்காத சூழ்நிலைகளில் பல நேரங்களில் நீடிக்கிறாய். வெளியேற வழி திட்டமிட முடியாத சூழ்நிலையில் இது நடந்தால் ஒருபோதும் கைவிடாதீர்கள். ஏனெனில் அது திட்டமிட்ட வழியில் செல்லவில்லை என்றால் அதை சமாளிக்க வேறு வழி இருக்க வேண்டும். எளிமையாக தோற்றமளிக்கும், ஆனால் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சிக்கலாக்கும் அந்த எளிய வழிகளில் ஒருபோதும் விழுந்து விடாதீர்கள். உன் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் உன் பிரச்சனைக்கு உன் வழிக்கு தீர்வு கண்டால் போதும். எப்போதும் ஒரு தீர்வு உண்டு, எப்போதும் ஒரு வழி உண்டு. நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் வழி கிடைக்கும். சரிங்களா? இன்னைக்கு ஒரு அருமையான நாளில் சாயப்பா எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு பாருங்க. என்னை அணுகுவது எப்படி? என் மீது நம்பிக்கை முழு அளவில் இருந்தால் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். என்னை ஏன் கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போது நீங்கள் தூர விலகிச் செல்லாதீர்கள். எந்த நேரத்திலும் முடியாது, கூடாது, நடக்காது, நடக்கவில்லை, நேரவில்லை, வாய்ப்பு இல்லை, முடியவில்லை, பொறுமை இல்லை என இல்லை 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 என்ற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்தும் மனதிலிருந்தும் முற்றிலுமாக நீக்கிவிடுங்கள். நாளை தருவார், அடுத்த ஆண்டு தருவார், இனிமேல் செய்வார் என்று என் அற்புதத்தை நீங்கள் தள்ளி போடாதீர்கள். நான் எப்போது செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க விரும்பினால் இப்போது செய் என உறுதியுடன் கேளுங்கள். அப்போது நான் உங்களுக்கு அருகிலேயே இருந்து உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களில், வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில், உங்கள் செயல்பாடுகளில் நேர்மறையாக இருக்க வேண்டும். என்னிடம் பேசும்போதும் கேட்கும்போதும் காத்தருள்வாய், நீயே என் துணை, உன் பொற்பாதங்களே சரணம், என்னால் முடியும் என அனைத்தும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓம் ஸ்ரீ சாய்ராம். உனக்கு என்றும் நல்லதே நடக்கும். உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே இல்லை. நிச்சயம் அது நிறைவேறும். உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். உனக்கு வழித்துணையாக இருப்பேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம எதுக்காக மனசை போட்டு உழைச்சிட்ருக்கட்டும்? நாம் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வோம் வளமுடன். இந்த அற்புதமான நாளில் சாயப்பாக்கிட்ட நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியாச்சா? அதே எனர்ஜியோட நம்ம செயல்படலாம். யாருக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதை நம்ம தொடர்ந்து முயற்சித்து வேலையோடு செயல்படலாம். எல்லாம் நல்ல விதமாகவே நடக்கும். வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.